விருதுநகர் மாவட்டம் சிவகாசியில் மனைவியுடன் திருமணத்தை மீறிய உறவில் இருந்தவரை கண்டித்த கணவர் வெட்டி கொலை செய்யப்பட்டுள்ளார். பாலியல் குற்றவாளியும் மற்றும் கொலை குற்றவாளியும் சேர்ந்து ஒருவரை கொலை செய்துள்ளனர். 4 பேர் கைது செய்யப்பட்டுள்ள சம்பவத்தில் நடந்தது என்ன? விருதுநகர் மாவட்டம் சிவகாசி சிவகாமிபுரம் காலனியைச் சேர்ந்தவர் கருப்பசாமி. இவருக்கு கற்பகம் என்ற மனைவியும் 4 மற்றும் 2 வயதில் 2 மகள்களும் உள்ளனர். கருப்பசாமி பட்டாசு தொழிற்சாலையிலும் கற்பகம் அச்சகத்திலும் வேலை பார்த்துள்ளனர். இந்நிலையில் கற்பகத்திற்கும் முருகன் காலனியைச் சேர்ந்த மாரிமுத்து என்பவருக்கும் கடந்த 2 ஆண்டுகளாக திருமணத்தை மீறிய தொடர்பு இருந்ததாக கூறப்படுகிறது. இதனை அறிந்த கருப்பசாமி மனைவி கற்பகம் மற்றும் மாரிமுத்துவை கண்டித்துள்ளார். மேலும் 2 நாட்களுக்கு முன் கருப்பசாமி மற்றும் மாரிமுத்து இருவரும் செல்போன் மூலம் பேசியபோது இருவருக்கும் வார்த்தை தகராறு ஏற்பட்டுள்ளது. இதனால் ஏற்பட்ட பிரச்சனையில் சமரசம் பேசிக் கொள்ளலாம் என கடந்த 9ஆம் தேதி கருப்பசாமியை போனில் அழைத்துள்ளார் மாரிமுத்து. அவரது பேச்சை நம்பி சென்ற கருப்பசாமியை சிவகாமிபுரம் காலனியிலிருந்து முருகன் காலனி செல்லும் வழியில் உள்ள தனியார் பட்டாசு ஆலைக்கு அருகே வைத்து வெட்டி கொலை செய்து விட்டனர். மாரிமுத்து, அவரது சகோதரர் குமார், பட்டாசு ஆலை ஒப்பந்ததாரர் கணேசன், ஜோசப் ஆகிய 4 பேர் அரிவாளால் வெட்டி படுகொலை செய்துவிட்டு தப்பி ஓடி உள்ளனர். சம்பவம் குறித்து 2 தனிப்படை அமைத்து கொலையாளிகளை தேடி வந்த போலீசார் பாறைப்பட்டி பகுதியில் வீடு ஒன்றில் பதுங்கியிருந்த 4 பேரையும் சுற்றி வளைத்து கைது செய்தனர். விசாரணையில் முதல் குற்றவாளியான மாரிமுத்து பட்டாசு ஆலையில் பணிபுரியும் சக பெண் தொழிலாளர்களை காதலிப்பதாக ஏமாற்றி தொல்லை கொடுத்து இருப்பது தெரிய வந்தது. பட்டாசு ஆலை ஒப்பந்ததாரர் கணேசன் என்பவர் மீது ஏற்கனவே 5 கொலை வழக்குகள் நிலுவையில் உள்ளன. போனில் பேசியபோது கருப்பசாமி மாரிமுத்துவை ஆபாசமாக பேசியதால் அவர் மன உளைச்சல் அடைந்ததாகவும் அதனால் ஏற்பட்ட கோபத்தில் 4 பேரும் சேர்ந்து கருப்பசாமியை திட்டமிட்டு வரவழைத்து அவரை கொலை செய்ததும் விசாரணையில் தெரிய வந்தது. மனைவியின் தவறான தொடர்பு அவரது கணவரின் உயிரை பழிவாங்கியிருக்கிறது.